Hi everyone, welcome to Sai Savinish Learning Academy. Okay, இன்னைக்கு நம்மளோட செகண்ட் டே, that is second day question test series as well as a revision. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று இதில் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருந்தது. நேற்று வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூவாக பாருங்க, உங்களுக்கும் ஒவ்வொரு டேல ஒரு 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னும் போது இப்போ ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் பேஸ் கொஸ்டின்ஸாக எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வர வர கொஞ்சம் டஃபஸ்ட் கொஸ்டின் லெவல்ஸ், அதாவது பேசிக், மாடரேட் அண்ட் தென் ஹை லெவல். ஸோ இந்த மாதிரி 3 லெவல்ல நம்ம கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேசிக்கா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுலயுமே உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் டெஸ்ட் சீரிஸ் 2. நான் கொஸ்டின்ஸ் மட்டும் காட்டிட்டே வரேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸ்கிரீனை அப்படியே பாஸ் பண்ணிருங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு இதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க நெக்ஸ்ட் இதை பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இதுலையுமே எப்படி இது பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இப்போ சர்க்கிள் தியரியில என்னென்ன டைப்ல நம்ம சால்வ் பண்ணலாம் அது எல்லாமே பாருங்க. கண்டக்டர் பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்டி தெர் இஸ் அ பவர் சிஸ்டம் கீழேயும் வரும், அஸ் வெல் அஸ் இஎம்எஃப்லையும் வரும். ஸோ அதையுமே எந்த இதில் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்து சால்வ் பண்ணுங்க. ஒரு சில ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சா தான் நமக்கு ரெசிப்ரோசிட்டி தியரம்ஸ் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரம்ஸ், லாஸ், அப்புறம் இந்த மாதிரி வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் கிட்ட வச்சுட்டு இருக்கேன். ஸோ நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இது பண்ணுங்க. இஎம்எஃப் எடுத்துக்கிட்டோம்னா இஎம்எஃப்ல நிறைய டெப்த், ஸோ நிறைய கொஷின்ஸ் இருக்கு. ஸோ இதுல கொஞ்சம் டஃபஸ்ட் லெவல் எடுத்திருக்கேன் இஎம்எஃப்ல. பேசிக்கா கூட உங்களுக்கு இருக்கலாம். நான் நார்மலா கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா எடுத்திருக்கேன்றதை தான் நான் அப்படி சொன்னேன். மேக்ஸிமம் இஎம்எஃப்ல நம்ம லாஸ் இந்த மாதிரி தான் நிறைய பார்த்திருப்போம். இது நம்ம ப்ரீவியஸ் தட் இஸ் அ டான்ஜென்ட் டு ஏஇ 2018ல கேட்ட கொஸ்டின். மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இது எல்லாமே பேட்டரி. ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் கீழே வரும். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் இதை பாருங்க. டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளோட சர்க்யூட் தியரியில பேட்டரிக்கு கீழே வரும். மிஷின்ஸ்ல டிரான்ஸ்ஃபார்மர்ல நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு 2 கொஸ்டினுமே டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து தான் எடுத்திருக்கேன்.
இதெல்லாம் கொஞ்சம் டயோட் கிளாசிஃபிகேஷன். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ இதுனா ஒரு கொஸ்டின்ல 4 கொஸ்டின்ஸ் கிட்ட ஆன்சர் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, கண்ட்ரோல் சிஸ்டமோட ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 8 கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் 8 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கு. இப்போதான் நம்ம டிஸ்கஷன்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? அடுத்து